கரண் முதல் கருணையற்றவர் கடற்படையோடும் சிறமுகச் சிலை குனித்து உதவுவான் திசைவுளார் பரமுக பகை துணித்தருள்வார் பரமர் ஆம் அரண் முதல் தலைவருக்கு அதிசய திறனினான். கரண் முதல் கருணையற்றவர் கடற்படையோடும் சிறமுக சிலை குறித்து உதவுவார். திசைவுளார் பரமுக வாரமுக பகை துமித்து அருளுவான். பரமராம் அரண் முதல் தலைவருக்கு அதிசய திறனான். கரண் முதலாகிய கருணை இல்லாதவர்களாகிய அரக்கர்களுடைய பெரிய சேனையாகிய கடலை அவருடைய தலை கீழே உதிர்ந்து உருளுமாறு தன்னுடைய வில்லை வளைத்தவன். திசையோட 8 திசையிலும் இருக்கக்கூடியவர்களுடைய இந்திரன் முதலாகிய அனைத்து தேவர்களுக்கும் உள்ள பகையை துமித்து அருள்வதற்காக பரமராம் அரண் முதல் தலைவருக்கு அதிசய திறனான். சிவபிரான் முதலாகிய தேவர்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகிய வியப்பை உண்டு பண்ணக்கூடியதாகிய அபாரமான சக்தியையும் திறமையும் வில்லாற்றலையும் உடையவர். கடலை போன்ற பெருங்கடற்படை 14,000 பேர் இல்லையா? காயமான் ஆயினான் ஆவனே காவலா நீயம்மான் நேர்ந்தியால் நேரில் மாரீச நாம் மாயமான் ஆயினான் ஆயமால் நாகர்தாள் ஆழியானே ஆனால் காயமான் ஆயினான் அவனே காவலா நீ அம்மான் நேர்ந்தியான் நேரில் மாரீசன் மாயமான் ஆயினான் மாயமான் ஆயினான். ஆயமால் நாகர்தாள் அப்படின்னா அதாவது கூட்டமாக உள்ள பெரிய தேவர்கள் தாழ் ஆழியானியான அவர்கள் சிரம் தாழ்த்தி வழங்குகின்ற சக்கரப்படையுடைய திருமாலே தானே இங்கு வந்து காயமான ஆகினான். காயம்னா உடல், உடல் கொண்டு வந்தவனாக ஆகியிருக்கிறான். காயமே இது பொய்யரால் ஆற்றலை தருகிறான். காயம்னா உடல். காயமான் ஆயினான், அதாவது காயமான் அப்படின்னா உடல் கொண்டவன், புத்திமான், சக்திமான், அந்த மாதிரி காயமான் உடலை உடையவன். காயமான் என்னெல்லாம் வார்த்தைகள். காயமான் ஆகினான் உடல் கொண்டவனாகி வந்திருக்கிறான், மனித உடல் கொண்டவனாகி வந்திருக்கிறான். யாவனே காவலா, காவலானா யாவனே வேறு யார் அவன்? அவன் தான் திருமால் தான். காவலா அரசனாகிய சுக்ரீவனே நீ அம்மான் நேரதியால், அம்மான்னா பெரியவன், அந்த பெரியவன், அந்த பெரியவனை நேர்தியால் நீ நேர்கொண்டு சென்று காண்பாய். நீ அம்மான் நேர்தியால் நிருத மாரீச்சனான், நேரில் மாரீச்சனான், எல்லா பகைமை பகையில்லாத ஒப்பில்லாத மாரீச்சனான். மாரீச்சன், அந்த மாரீச்சன் என்ன ஆனா மாயமான் ஆகினான், மாயமான் ஆகி போனான். ஆனா இவன் என்ன ஆனா யமான், யமான யமன், யமன்களுடைய நீட்டன். ஆனால் அந்த மாயமானுக்கு இவன் ஒரு யமன் ஆகிவிட்டான். நடுவில் அந்த சூப்பனகை மிஸ் ஆகுதுன்னு யாரோ ஒரு பாட்டு நல்லா அந்தமும் உடல் முறை தொடர்ந்து உயிர் பதம் புக்க அந்தமும் இந்த கர்ம வந்தாச்சு இல்லையா? கர்ம வந்தாச்சுன்னா அது சூப்பராக சொன்னது உள்ளடக்கம். உள்ளடக்கம்ல அது பெருமையா சொல்லுங்க. என்ன இருக்கு இங்க வந்து இஸ் இன்ட்ரோ듀சிங் ஆல் திஸ் கிரேட்னஸ். பெண் அடிக்கிறது வந்து பெண் அடிக்கிறது இல்ல, பட் அது ஒரு சம்பவம் அவ்வளவுதான். அதனால மாயமானலாம் ஏற்பட்டதுங்கிறது வேற விஷயம். நமக்கு உரை செய்யும் குறையவோ திக்கு திக்கு அவம் தர நெடுந்திகள் கரம் சினபுதோன் அக்கமுந்தனும் இணைந்து அமரந்தால் சபைகோ புக்க அந்தம் உடல் குறை துயர்பரம் புக்க அந்தம் நமக்கு உரை செய்யும் குறையவோ திக்கவம் தர நெடும் திரங்கரம் சினபுதோள் அக்கவந்தன் இணைந்த மரதாள் சபைகோ.
சபரியை போல உக்க அந்தமும் முதல் வரைக்கும் என்ன உக்க அந்தம் உக்க அந்தமும் அது இவர்கள் கையால் இறந்துபட்ட முடிவும் உடல் பொறை துறந்து தன்னுடைய உடலாகிய சுமையாகிய அந்த பாரத்தை துறந்து உயர்வதம் புக்க அந்தம் உயர்ந்த நிலையை அடைந்த அந்த அந்த சம்பவம் அந்த அழகு அந்தம்னா இந்த இடத்துல அந்த எபிசோடு அந்த சம்பவம் புக்க அந்தமும் அப்படின்னா அவர்கள் இறந்துபட்ட அந்தம்னா முடிவு அந்த சம்பவம் உடல் பொறை துறந்து பாரமாக இருந்த உடலை துறந்து உயர்ந்த நிலையை அடைந்த அந்த உயர்வதம் புக்க அந்தவும் நமக்கு உரை செய்யும் குறையவோ நம்மால் சொல்லக்கூடிய தன்மையோ திக் அவந்தர திக்கு அவந்தர திக்குகள் எல்லாம் அழியும்படி திக்கு அவந்தர நெடும் திரள் கரம் சிறவு தோல் நீண்ட திரண்ட கைகளையும் சினவு தோல் கோபித்து பாய்கின்ற தோள்களையும் உடைய அக்கவந்தனம் அந்த கவந்தனம் இணைந்து அமரத்தார் சவரி போல் உட்க அந்தமும் அப்படி சேர்த்துக்கணும். வேறுபட்ட கவந்தம் வேறுபட்ட கவந்தனும் முடிவடைந்து உயர்ந்த நிலையை அடைந்தான். அமரர்தாள் சபரி போல் அது தேவர்களால் தொழப்படுகின்ற சபரி அவளும் இதே போன்று இவனை வணங்கி மிக உயர்ந்த பதவியை சபரியை போலவே கவந்தனும் பெரிய இடத்த ஆமா சபரி போல் கவனம் நினைந்து அமரதார் சபரி போல் அதுதான் சபரி போறதுக்கும் இவங்க அங்கே இருந்திருக்காங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவங்க சபரி வந்தா கொடுத்து சபரி கிட்ட சபரி மோட்சத்து போது தன்னுடைய உடலை தானே எப்படி இவர் மாதிரி சர்வாகாசிரமத்தில் நிகழ்ந்ததோ அதே மாதிரி தன்னை தானே அங்கே பக்கத்தில் இருந்து பார்த்து தான் போவாங்க. முனைவரும் பிறரும் மேல் முடிவு அரும் பகலெல்லாம் இணையர் வந்து ஒருவர் என்று இயல்தவம் புரிகுவார் வினையனும் சிறை பிறந்து உயர்வதம் விரவினார் இணையர் என்று உரை செய்கிறேன் விரவிதன் சிறுவனே. முனைவரும் பிறரும் மேல் முடிவரும் பகலெல்லாம் இணையர் வந்து ஒருவர் என்று இயல்தவம் புரிகுவார் இளையனும் சிறை துறந்து உயர்வதம் விரவினார் இணையர் என்றுரை செய்கிறேன் இரவிதன் சிறுவனே. இரவிதன் சிறுவன் சூரிய குமாரனே. முனைவரும் முனைவரா முனிவர் டாக்டர்ங்கிறதுக்கான முனைவர் இதே மீனிங்ல வந்து முனைவரும் பிறரும் முனிவர்களும் மற்றவர்களும் மேல் முடிவரும் பகலெல்லாம் முதற்காலம் தொடங்கி அல்ல இல்லாத பல நாட்களாக இணையர் வந்து உருவர் என்று இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் அதாவது ராமலட்சுமணர்கள் நம்மிடத்திலே வருவார்கள் என்று இயல் தவம் புரிவோம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். ராமலட்சுமணர்கள் வரப்போறாங்க என்பதற்காகவே தவம் செய்து கொண்டிருந்தார்கள். முனைவரும் முனிவர்களும் மற்றவர்களும் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். வினையனும் சிறை துறந்து அதாவது ஊழ்வினையாகிய அந்த சிறையிலிருந்து நீங்கி உயர்பதம் விரவினார் உயர்ந்த பத மோட்சத்தை சேர்ந்தார்கள். இணையர் என்று உரை செய்கிறேன். இப்படிப்பட்ட இந்த ராமலட்சுமணர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏற்பட்ட பெருமையுடையவர்கள் என்று நான் சொல்லுவேன். இரவிதன் சிறுவனே. மாயால் மதியிலா நிருதர்கோன் மனைவியை தீயகான் நெறியின் வித்தனும் அவள் தேடுவார் நீ ஐயா அவள் தேடுவார் நீ ஐயா தவம் இழைத்துடைமையால் நெடுமனம் தூயையா உடையால் உறவினை துணிகுவார். மாயையால் மதியில்லா நிருதர்கோன் மனைவியை தீய கான் நெறி உய்த்தனன் அவள் தேடுவார் நீ ஐயா தவ இழைத்துடைமையால் நெடுமனம் தூயையா உடையால் உறவினை துணிவார். மாயையால் மாயம் செய்து மதியிலா நிருதர்கோன் அறிவற்ற அரக்கர் அரசனான ராவணன் மனைவியை தீய கான் நெறியில் உய்த்தன். மனைவி ராவனுடைய மனைவி தீய கான் நெறியில் உய்த்தன். தீய வழியிலே சென்று அந்த வஞ்சனையினாலே கொடிய காட்டு வழியிலே எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அவள் தேடுவார் அவளை தேடுவார். நீ ஐயா நீ ஐயா ஐயா
யாது தவமிழைத்து உடைமையால் நீ வந்து தவம் செஞ்சிருக்க அதன் புண்ணியம் இருக்கு, காரணமாக அதனால அதனாலும் நெடுமனம் தூயை யா உடைமையா உன்னுடைய மனம் தூயா தூய்மையானதாக இருப்பதன் காரணமாகவும் உறவினை துணிப்பான் உன்னுடன் ஒரு உறவை வேண்டி அவர்கள் நிச்சயித்திருக்கிறார்கள். தந்திருந்தனர் அருள் தகைநடும் பகைஞன் ஆம் இந்திரன் சிறுவனுக்கு ஏறி இன்று இசைதரும் குந்தியின் பெருமையாய் போதரு என்று உரை செய்தான். மந்திரம் கெழுமு நூல் மரபுணர்ந்து உதவுவான். தந்திருந்தனர் அருள் தகை நெடும் பகைஞனாம் இந்திரன் சிறுவனுக்கு இறுதி இன்று இசைதரும் குந்தியின் பெருமையாய் போதரு என்று உரை செய்தான். மந்திரம் கெழுமு நூல் மரபுணர்ந்து உதவும். தந்திருந்தனர் அருள் அவர்கள் சொல் தந்திருந்தனர். அது இங்கு வந்து அருள் புரிந்திருக்கிறார்கள், நம்மிடத்திலே அருளை வைத்திருக்கிறார்கள். அதனால் தகை நெடும் பகைஞனாம் மிகப்பெரிய நம்முடைய பகைவனாக இருக்கின்ற இந்திரன் சிறுவனுக்கு இந்திரனுடைய மகனான வாலிக்கு இறுதி இன்று இசைதர் அவனுக்கு வந்து நாள் குறிச்சாச்சு, அவனுடைய இறுதி நாள் குறிக்கப்பட்டு விட்டது. இன்று இசைதரும் அது இன்று நேரிடும், இப்போதே நேரிடும். அதனால் குந்தியின் பெருமையால் குந்தின புத்தி அப்படின்றதுடைய நல்ல பெருமையான அறிவை உடையவனே போதல் போய் பார்ப்பாயாக வந்து பார்ப்பாயாக என்று சொல்லி சொன்னான். இப்பேற்பட்டவன்னா மந்திரம் கெழுமு நூல் மரபுணர்ந்து கெழுமு நூல் மரபுணர்ந்து விலங்கு அரசருக்குரிய நீதி சாஸ்திரம் போன்ற எல்லா நூல்களையும் உணர்ந்து மந்திரம் உதவுவான். ஆலோசனை சொல்பவனாகி மந்திரம் ஆலோசனை மந்திர படலம்னே ஒரு படம் மந்திரம் சொல்லுங்க மந்திராலோசனை அப்படிங்கிறாங்க. மந்திரம் சொல்லக்கூடியவனுக்கு மந்திரி அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அவன் மந்திரம் கெழும் நூல் பரவலன்னு உதவும். பேர்பட்ட அனுமன் இந்த மாதிரி சுக்ரீவன் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அத்தனை கேள்வியும் ஊகித்து இவன் எப்படிப்பட்டவன், அவன் வந்து நல்ல நிலையில் செல்வான், அவர்கிட்ட ஆயுதம் இருக்கான், அவன் இது வரைக்கும் யாருக்காவது உதவி செஞ்சிருக்கானா, அவன் இங்க வந்த காரணம் என்ன, அவ்வளவு வலிமையா இருக்கிறவன் என்ன என்னதுக்கு கேள்வி வரான், அத்தனை கேள்விகளுக்கும் அப்படியே டக்கு 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 கேட்கறதுக்கு முன்னால பதில் சொல்றதுதான் அமைச்சருடைய வரும்பொருள் உரைத்தல் மந்திரிக்கிழங்கு வரும்பொருள் கெழுமுன்னா கெழுமுகின்ற விளங்குகின்ற நான் படிச்சேன். அண்ணா முறையெல்லாம் அறிவினால் உணர்குவான் உன்னையே உடையற்கு அரியது எப்பொருள் அரோ பொன்னையே பொருகுவாய் போது என போதுவான் அன்னையே அணையவன் சரணம் வந்து அணுகினான். அன்னையா முறை அண்ணா முறையெல்லாம் அறிவினால் உணர்வான். அனுமன் கூறிய அத்தன்மையான சொற்களை எல்லாம் தன் அறிவினாலே உய்த்து உணர்ந்து கொண்டவனாகிய அறிந்து இது உய்த்து உணரவே இடமே இல்லையே, எல்லாத்துக்கும் முழுக்கவே சொல்லியாச்சு, ஓப்பனாகவே எல்லாத்தையும் போட்டு உடைச்சாச்சு. என்ன எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவிலே படுமாறு எடுத்து சொல்லப்பட்டவனாகிய சுக்ரீவன் உன்னையே உடைய ஏற்கு அறியது எப்பொருள் வரும், உன்னையே எனக்கு துணையாக உடைய எனக்கு எந்த பொருள் செய்வதற்கு எந்த காரியத்தை தான் செய்ய முடியாது, செய்வதற்கு கடினமான காரியம் என்று செயல் என்று எது இருக்கிறது, பொன்னையே பொருவாய் பொன்னை ஒப்பவனே போது என் கூட வா என்று சொல்லி என்று போதுவான். தன்னையே அணையவன் சரணம் வந்தானுங்க. இங்கேயே குறிப்பு வச்சாச்சு. அதாவது அங்கேருந்து எங்கே இந்த டீவியேஷன் ஆகிறது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்தபோது நீ என் நட்பை நாடுவதனாக இருந்தால் என் கையை இதோ நீட்டி இருக்கிறேன், அதை பற்றி கொண்டு இந்த ஆசனத்திலே அமர் அப்படின்னு அவர் சொல்கிறத இந்த சரணாகதிட்டார். சரணாகதி அடைஞ்சா இப்போ சிக்கல் வருது. சரணாகதி அடைந்தால் மராமர பரிசை எப்படி இருக்கிறது, மராமர பரிசை எப்படி இருக்கிறது, துந்துப்பி பரிசை எப்படி இருக்கிறது,
மாய துந்துபி போச்சு. இது அந்த உடலை ஏற்ற எலும்பு கூட 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. 2ல ஏதாவது ஒன்று செஞ்சா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றான். சொன்ன உடனே என்ன பண்றாரு, துந்துபியோடைய இல்ல அது இங்க வால்மீகத்துல அவரே செய்யறார். முதல்ல துந்துபி தான் இது பண்றான். சொன்ன உடனே அப்புறம் என்ன சொல்றான், அந்த சமயத்துல அது முழு வெயிட்டோட இருந்தது, எலும்பு இது சதையோட இருந்தது, ஃபுல் பிளட்டடா இருந்தது, அப்ப இடம் அதிகம், அதனால இதையும் செஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு இதெல்லாம் வரும். இந்த பிரச்சனை எல்லாம் வரும். சரணாகதின்னு சொன்னா இதெல்லாம் பிரச்சனை வரும். சரணடைந்தவன் போய் டெஸ்ட் வைக்க முடியும். இதெல்லாம் எப்படி டிவைட் பண்ண போறாங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கலாம். அவன் சரணம் வந்து அடிக்கிறான், அவனுடைய சரணத்தை வந்து சேர்ந்தான். தன்னை ஒத்தவனாகிய தன்னைத்தானே நிகழ்த்தவனாகிய ராமனுடைய சரணத்திலே வந்து அடைந்தான். சரணம் வந்து உற்றவர் எனக்கு உற்றார். சோ இங்க வந்து அவன் தான் வந்து பாரு. யாரு? சுக்ரீவன் தான் வந்து பாரு. சுக்ரீவனே வந்து பாரு. அங்க வால்மீகத்துல அவர் வந்து பாக்குறாரு. இப்ப எல்லாரையும் அனுமன் தோட்டத்துக்கு போவாங்க. எல்லாரையும் ஆமா, இது இங்க வந்து எல்லாரும் அந்த காட்சி சொல்லல. பின்னால வருது, பின்னால வருது. எல்லாரையும் தோட்டத்துக்கு போடுறது எல்லாம் வரும். சீக்வன்ஸ் மாத்திரம் அவ்வளவுதான், எதையும் விட மாட்டான். சீக்வன்ஸ் கொஞ்சம் அப்படி சேஞ்ச் பண்ணுறது. கண்டனன் என்ப மன்னோ அதுக்கு அடுத்த ஒரு 3 பாடம் பிரமாதமான பாட்டு. கண்டனன் என்ப மன்னோ கதிரவன் சிறுவன் காவர் குண்டலம் துறந்த கோல வதனம் குளிக்கும் கண்ணும் புண்டரீகங்கள் பூத்து புயல் தழி பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகத கிரியன். ஆடலை அடிச்சுடுறது எளிது, இதை விரித்து சொல்வது என்பது அறிவு. கண்டனன் என்பவனோ கதிரவன் சிறுவன் சொல்லி சொல்லி அனுபவிக்கலாம். கண்டனன் என்பவனோ கதிரவன் சிறுவன் காமர் குண்டலம் மிக காமர் அப்படின்னா அழகியன்னு அர்த்தம். காமரு வேற, காமர் வேற. காமரு பூ கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், நீ கிடக்க வேண்டாம். காமரை குறையும் காமர் செய்வது அந்த காமர் அது இந்த காமர் அது காமரு. மணிகண்ணன் செல்கின்றான், காமரு பூ கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவன் நான் போகின்றேன், நீ உன் பனிநாகப்பாய் சுருட்டிக் கொள் அப்படின்னு வரும். இங்கே மாதிரி காமரு திருவள்ளித்தம் அப்படின்னு சொல்லிட்டு காமரு திருவள்ளித்தம் காமர். இது காமர். காமர்னா அழகிய, மிக அழகான குண்டலங்கள் பொருந்திய வதன கோலத்தை துறந்தவனாகிய, குண்டலங்கள் அணியாதவனாகிய, வெறுமுகத்தவனாகிய, குளிர்க்கும் கண்ணும் குளிர்ச்சியான கண்ணை பொருந்தியவனாக. அது எப்படி? புண்டரீகங்கள் பூத்து புயல் தழி பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகதகிரி. தாமரைகள் பூத்து மேகங்கள் சூழ்ந்து மேகங்கள் தழுவிக்கொண்டு சந்திர மண்டலம் உதயம் செய்த மரகத மலையை போன்றவனாகிய ராமன். இது அத்தனை அப்படியே பொறுத்துக்கோங்க. மரகத மலை, சந்திர பிம்பம் போன்ற சந்திரனாகிய முகம், பூர்ண சிந்தனாகிய முகம், தாமரை பூத்ததை போன்ற கண்கள், இந்த குளிர்ச்சி பொருந்திய கண்கள், மேகம் தழுவியது போன்ற மேனி. அப்படியே அப்படியே பொறுத்துக்கலாம். அந்த அந்த அப்படிப்பட்ட ராமனை சுக்ரீவன் குண்டலம் துறந்தான்னு சொல்லியிருக்கிறது அவர் நகை இல்லாம இருக்கார். ராஜகோலத்துல இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. குண்டலம் துறந்த கோலவனம். அடி இந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகதகிரியை பார்த்தது கதிரவன் சிறுவன். கான்ட்ராஸ்ட். அதான் அழகு, ரொம்ப அழகு. அழகு. நோக்கினான் நெடுது நின்றான் நொடி அரும் நொடிவரும் கமலத்து அண்ணல் ஆக்கிய உலகம் எல்லாம் அன்று தொட்டு இன்று காரும் பாக்கியம் புரிந்த எல்லாம் குவிந்து இரு வடிவமாகி
மேற்குயர் தடந்தோள் பெற்று ஈரராய் விளைந்த என்பார். நோக்கினான், நெடுது நின்றான், பார்த்தான், திரும்ப அப்படியே அவனோட அழகுல ஈடுபட்டு நீண்ட நேரத்துக்கு ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். நெடுது நின்றான். நொடி வரும் கமலத்து அண்ணல் ஆக்கிய உலகம் எல்லாம் அன்று தொட்டு இன்று காரும் பாக்கியம் புரிந்ததெல்லாம் குவிந்து இரு படிவமாகி பிரம்மன் உண்டாக்கிய உலகத்துல எதெல்லாம் பாக்கியம் செய்து இருக்கிறதோ அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து திரண்டு பாக்கியம் செய்த எல்லாம் ஒன்றாக சேர்ந்து திரண்டு இரண்டு உருவங்களாகி இரண்டு படிவமாகி மேற்கு உயர் தடந்தோள் பெற்று மிக உயர்ந்த திண்மை வாய்ந்த தோள்களை பெற்று வீரர்களாக விளைந்து வந்திருக்கின்றது. இந்த பாக்கியமே வீரர்களாக விளைந்து வந்திருக்கின்றது. இதுவரைக்கும் பிரம்மன் படைத்த படைப்பிலே இருக்கக்கூடிய பாக்கியங்களை மட்டும் தனியாக எடுத்து அதனால திரட்டி உருட்டி உருவாக்கப்பட்ட இரண்டு சித்திரங்கள் வந்திருக்கின்றன என்று பார்த்து கொண்டே நின்றான். பார்த்து கொண்டு நெடுத்து நின்றான். பார்த்து பேச முடியாதவனாக நின்றான். தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் அன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானிடர் ஆகி மன்னோ ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதன்றே. பாட்டு 100 லட்சம் தடவை மேற்கோள் காட்டப்பட்ட வரிகள். ஆனா அவுட் ஆஃப் கான்டெக்ட் சொல்லி சொல்லி அதுக்கு பொருளையே வேற வேற மாதிரி டைமென்ஷன்ல எல்லாம் எடுத்து போடுவாங்க. மானுடம் வென்றதன்றே, மானுடம் வென்றதம்மாங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் எடுத்து போவாங்க. இல்ல அந்த வரி அப்படி இருக்குல்ல, ஒரு அற்புதமான காயினேஜ் அது. தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் என்றே மாறி இப்பிறப்பில் வந்தார். தேவர்களுக்கெல்லாம் ஆனவர் தான் திருமாலே தன் உருவத்தை துறந்து மாறி இந்த பிறப்பில மானிட பிறப்பில வந்திருக்கிறார். மானிடராகி வந்தோம். ஆறுகோள் செடிலத்தானும் அயனும் என்று இவர்களாதி ருத்ரமூர்த்தியாகிய அவனையும் பிரம்மனையும் என்று இவர்கள் உள்ள மற்ற குழுக்களை எல்லாம் மானுடம் வென்றதம்மா. மானுடம் வென்றதன்றே. வென்றதம்மா வென்றதன்றே ரெண்டு பாடம் இருக்குது. இதுல எல்லாத்தையும் அன்றே வந்து மானுடம் வென்றதம்மா தான் ஆஃபன் கோட்டட் வரி. அது வந்து மேபி சொல்றதுக்கு இதுவா இருக்குன்னு அதை பயன்படுத்த. மானுடம் வென்றதம்மா அப்படின்னு சொன்னா அடிக்கடி ஆஃப் கோட்டட் அது. அது என்னக்க ராவணனுடைய கதையை முடிக்கணும்னு சொன்னா அவனுக்கு ஒரே ஒரு படிவத்தால் மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். தேவர்களெல்லாம் தேவர்களால முடியாத, அமரர்களால முடியாத, வேற யாராலையும் முடியாத, தேவாதி தேவர்கள் எல்லாம் முடியாத ஒரு காரியத்தை மானுடன் தான் செய்து. ஆறுகோள் செடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறு உள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றது. மானுடம் வென்றது அற்புதமான மிக மேல அதை விரித்து சொல்ல முடியாத பாடல். கங்கை தலையை சூடியதாக ருத்ரமூர்த்தி. முதல் வரிக்கு வேற ஒரு விளக்கம் உண்டு. அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் அன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானுடராய். திருமலை இதற்கு முந்தின பிறப்புகள்ல மத்ய, கூர்ம, வராக, நரசிம்ம அந்த வடிவங்கள்லாம் வந்துட்டு இப்பிறப்பில் வந்தார் மானுடராய். இப்பிறப்பில் மானுடராகி வந்திருக்கிறார். அந்த மிருக வடிவங்கள் அது ஒரு மானுடம் வென்றதன்றேங்கிற வரியை மனித, அதாவது தேவர்களுடைய கூட்டத்தை எல்லாம் இனிமேல் மனிதர்கள் மானுடம் வென்று விட்டது. இந்த மனித பிறப்புல இவன் அவதாரம் செய்ததுனால அந்த எல்லா தேவர்களுடைய குழுவையும் மானுடம் வென்று விட்டது அர்த்தத்தில் சொன்னார். இதை இவர் இஸ்மாயிலா அது யாருக்கு இவர் பாரதி கம்பனை பற்றி பல இடங்கள்ல சொல்லிட்டு வரும். ஒரு இடத்துல சிலப்பதிகார செய்யுளை கருதி திருக்குறள் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லை ஒன்றின்மை எனும்பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல யாமறிந்த புலவனை போல் புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்குவன். நாங்க கம்பன் ஃபர்ஸ்ட், கம்பன் வள்ளுவன் இளங்குவன். இப்ப இதுக்கு முந்தைய நான் சொன்ன பாடம் இல்லை, முதல்ல சிலப்பதிகாரம், அதுக்கடுத்து திருக்குறள், அதுக்கப்புறம் முயற்சியை கருதி
அப்புறம் இன்னொரு இதுல கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு பல்விதமாயின, அதுக்கப்புறம் வள்ளுவன் தந்தை உலகினுக்கே தந்தை, அதெல்லாம் இன்னொரு இடத்துல அந்த பின்னாடி என்னுடைய அந்த பாரதிய சுயசரிதை அதுல ஒரு வரி, கம்பன் என்ற ஒரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புரிந்தது, உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோ ஒரு பாஸ்கரன் மாற்றியும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல் உணர்த்திய சங்கரன் ஏற்றம். மற்றவங்களாம் சொல்லியிருக்கேன். அடுத்து சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் பாலில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் வாரளித்து தர்மம் வளர்த்ததும் பேரருற்றுடன் வாழ்கொண்ட அசோகனார் பிழைபடாது குவித்தலம் காத்ததும் வீரர் வாழ்த்த மிலேச்சரதம் தீய கோல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும். இப்படி போயிட்டே இதுல அவர் ஆர்டர் பாருங்க. இதுல கம்பனை பத்தி சொல்லும் போது அவன் என்ன செஞ்சான்னு சொல்லல, கம்பன் என்னொரு மாநிலம் வாழ்ந்தது, ஒரு மனுஷன் இப்படி வாழ்ந்துருக்காங்க, அவ்வளவுதான். திகைச்சு போயிடுறான். இளங்கோ பத்தி சொல்லும்போது சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு, தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும். ஆனா கம்பனுக்கு ஒரே அடி, கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்தது. இந்த அழக விரிச்சு சொல்ல முடியாது. அதான் அந்த இந்த வரி, அதாவது இஸ்மாயில் என்ன சொல்றாரு, இந்த மானிடம் வென்ற வரி வந்து அந்த இடத்துல அதாவது கம்பனுக்கு மேலே ஏற்றி. இப்ப வந்து கம்பன் வந்து ராம லட்சுமணர்களுக்கு மேல ஏற்றின மானுடம் வென்றது என்ற இந்த தேவகணங்கள்லாம் வேஸ்ட், மானுடம் வென்று விட்டது. அதை வந்து அப்படியே கம்பன் மேல ஏற்றினா, கம்பன் என்று ஒரு மானிடன் வாழ்ந்தது. காளிதாசன் கவிதை பண்ணது. என நினைந்து இணைய எண்ணி, என நினைந்து என நினைந்து இணைய எண்ணி இவர்கின்ற காதல் போது கனை கடல் கரை நின்று ஏறா கண் இணை கழிப்ப நோக்கி அனகனை குறுகினான் அவ் அண்ணலும் அழுத்தி கூற புனை மலர் தடக்கை நீட்டி போந்து இனிதி இருக்கு என நினைந்து இணைய எண்ணி இவர்கின்ற காதல் ஓத கனைகடல் கரை நின்று ஏறா. இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு என்று நினைத்து இப்படிப்பட்டவைகளெல்லாம் மனத்திலே எண்ணிக்கொண்டு மனத்திலே ஊறுகின்ற காதலானது பெரிய கடல் போல விரிந்து கொண்டு அந்த கடலிலிருந்து கடலிலே விழுந்தவனாகவே இருந்து அதை நின்று ஏறாமல் இருந்து கண்ணினை கழிப்ப நோக்கி தன்னுடைய கண் குளிர்ச்சியாகபடியாக திரும்ப அவனே கண்ணை திரும்ப இல்லை, கண்ணை எடுக்காம அவனை பார்த்து கொண்டே இருந்து அனகனை குறுகினான். பார்த்து கொண்டே ராமனுக்கு வந்து அணுகினான். அவ்வண்ணனும் அழுத்தி கூற ராமனும் கூப்பிட்டு ரொம்ப விருப்பத்தோடு பார்த்து புனைவலர் தடக்கை நீட்டி 2 கையாவது வரவேற்று போந்து இணைந்து இருத்தி என்றார். பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னா. அங்க என்ன ஆச்சு? வால்மீகத்துல சீட்டு கொடுத்தது சுக்ரீவன், இங்க சீட்டு கொடுக்கிறது யாரு? ராமன். புனைமலர் தடக்கை நீட்டி போந்து இனிது இருத்தி வந்து பக்கத்துல இருந்து உட்காரு அப்படின்ட்டு தவாவலி அரக்கன் என்னும் தவாயிரும் பகையை தள்ளி புவாவர இருத்தற்கேற்ற காலத்தில் இதுல ஒரு கலாச்சார குறிப்பு இருக்கு. அது நம்ம வந்து இதுதான் வந்து வணக்கம் இந்திய வகையிலான இது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல தடக்கை நீட்டி போந்து இனிது இருக்கு, கை குலுக்கிறது. அதாவது சம அந்தஸ்து உள்ள மன்னர்கள் போன்றவர்கள் கையை பிடித்து ஹேண்ட்ஷேக் ட்ரெடிஷன் கூட நம்முடைய கலாச்சாரத்தில் இருந்திருக்கின்றது. வால்மீகில நான் என் கையை நீட்டுறேன், நீட்டப்பட்ட என் கை மீது உன் கையை இருத்தி பற்றிக்கோள் அப்படிங்கிறான். அதான் கை குலுக்குன்னு அர்த்தம் இருக்கு, ஷேக் மை ஹேண்ட்ஸ் அர்த்தம் இருக்கு. இதுல இருக்குவாரு அதையும் உணர்ந்துறாருங்க, ராமர் வாயா உணர்ந்துறாரு. தன்மமைவை சத்காரஹ லாபச்சைவோ தம பிரபோ யத்வமிச்சசி சௌஹார்தம் வானரேண மயாசக ரோச்சதே யதி வா சఖ్యం பாஹுரேஷ பிரசாரிதா.
இந்த செய்யப்படி பாகுர் ஏஷ பிரசாரிதா கிருஹ்யதாம் பாணினா பாணிகி, கையை கையால் பற்றிக்கொள், பாணிக்கு வேணும். கிருஹ்யதாம் பாணினா பாணிகி மரியாதா பத்தியதாம் திருத்வா சப்ரஹ்ருஷ் மனாஹஸ்தம் பீடயாமாச பாணினா. அதாவது கையை பிடித்து கொண்டு குளிக்குதல், உன்னுடைய கையால் பிடித்துக் கொள்ளுங்க. அது சுக்ரீவன் சொன்னது. இப்ப இவர் வந்து ராமரே சொல்ற மாதிரி ஆயிட்டு மாத்திட்டார். இல்ல இது கூட கையை இது ராமன் சொல்றது, இதுவும் ராமன் சொல்றது. வால்மீகத்திலே ராமன் வால்மீகத்துல வந்து சுக்ரீவன் சொல்றது. இனி அப்படி என்று வால்மீகர் கூறுவதை நோக்குமிடத்து அது வந்து சுக்ரீவன் சொல்றது. சுக்ரீவன் சொல்றது. ஆனா இதுல ராமன் என்ன போட்டு ஒரு சீட் எடுத்து போடுவான், ஒரு மரத்தை முடிச்சு போடுவான், மரத்தை முடிச்சு போட்டு உட்காருமா. அந்த இதெல்லாம் அந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் அதில் காட்டுவார். அந்த ஸ்கில் எல்லாத்தையும் களைஞ்சி தள்ளிட்டு ஒண்ணுமே இல்லாம நிராயுத பாணி அவங்க நிறுத்தி இது அத்தனை ஆட்டத்தையும் ஆடுறேன், ஆடி காட்டுறேன். அது எவ்வளவு சவால் இருக்குது. எப்படி டிட்டூர் பண்றது? இந்த அத்தனை டிட்டூருக்கும் அனுமான் தான் பாடக்காய் வரும்போது பார்ப்போம். தவாவலி அரக்கர் என்னும் தவாயிருள் பகையை தள்ளி குவாதர நிறுத்தற்கேற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவாமுதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியின் வேண்டும் உவாவல வந்து கூடும் உடுபதி அரவி ஒத்தார். தவாவலி அரக்கதெனினும் தகாயிருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியின் வேண்டும் உவா உற வந்து கூடி உடுபதி இரவி ஒத்தார். தவாவலி அரக்கர் அப்படின்னா அழியாத, தவான அழியாத பலத்தை உடைய அரக்கர்களுடைய தகா இருள் பகையை தள்ளி, தகாத இருளாகிய பகையினை நீக்கி குவால் அறம் நிறுத்தற்கு, குவால்னா கூட்டமாக திரண்ட தர்ம ஒளியை நிலை நிறுத்துவதற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம். காலம்னா இந்த இடத்துல நேரம், தர்மத்தினுடைய ஒளியை வந்தடைந்த காலம் போல அவர்கள் இருந்தார்கள். யாரு? ராமனும் சுக்ரீவனும். அவா முதல் அறுத்த, அவான ஆசை, காமம் குரோதம் லோகம் மோகம் மதமாத்தல், அந்த 6 இயற்கையாகவே ஆசைகளை அறுத்த வேரோடு போக்கிய சிந்தை அழகன் ராமன் அறியின் வேண்டும் குரங்கு அரசனான சுக்ரீவன் உவா உற வந்து கூடும். உவான அமாவாசை, அமாவாசை அன்று எல்லாருக்கும் ஒவ்வொரு உவா, இடை உவா, கடை உவா, அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உவா. இடை உவாங்கிறது பஞ்சமி இல்லையா, கடை உவாங்கிறது இல்லை அமாவாசை. ஒரு கிழக்கும் ஒவ்வொரு உவா. அந்த அமாவாசை அன்று வந்து கூடு வந்து சேர்கின்ற முடுபதி இரவினம், அதாவது சந்திரனும் சூரியனும் ஒன்றாக வந்து சேர்கின்ற நாள் அமாவாசை. அதை போன்று இது அமாவாசையின் போது சந்திரனும் சூரியனும் ஒன்னா வருவது என்ன லாஜிக்? அதனாலதான் வந்து நிலா வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம டே டைம்ல வந்து சூரியனுக்கும் நம்மளுக்கும் நல்ல டே டைம்ல சந்திரன் நடுவில் இருக்கு. டே டைம்ல சூரியனோட பிரகாஷ் ஜாஸ்தி நம்மளுக்கு சொல்றது தெரியாது. இந்த பக்கம் இருக்குன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஆப்போசிட் இருக்கும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபுல் மூன் தெரியாது. அமாவாசைங்கிறது நிகழ்றதே வந்து அதனால பக்கத்துல தான் சந்திர சூரியன் அந்த குறிப்பு தானா இதுன்னு கேட்கிறேன். மகாபாரதத்திலே இருக்கு. அமாவாசை அன்னைக்கு இது வெளிபாரதத்துல சகாதேவன் மாத்தி சொல்றாங்க, வந்து சொல்லுவாங்க. இந்த நாலேஜ் வந்து இருக்கு. நல்ல உவமை இல்லையே. இப்ப அஸ்ட்ரானமி நாலேஜ் இருக்கு. இப்ப பரதன் கிளம்பும் போதே அவங்க 4 நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தானே கிளம்புறது. அதெல்லாம் இந்த இது இன்னொரு விதத்துலையும் சரணடைந்தவன்கிற முறையில வந்து சூரியன் சந்திரன் ஒன்னா சேர்ந்தது சந்திரன் சூரியனால பலன் தருது அப்படின்னு ராமச்சந்திரன்
ராமன் எப்பவுமே குளிர் நிலவு போன்றவங்க திங்கள் மண்டலம் உதயம் செய்த ராமச்சந்திரன் அவன் சூரியனுடைய நான் நினைச்சேன்னா குலம் குலத்தை காட்டுற மாதிரி சூரிய குலத்தை வந்தா சூரிய பையனை காத்திருக்கேன் அந்த தாட் வரும் பின்னாடி. கூட்டமத்து இருந்த வீரர் குறித்ததோர் பொருட்கு முன்னால் நீட்டிய தவமும் பின்னர் முயற்சியும் இயைந்ததொத்தார் மீட்டும் வாழ் அரக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்க கேட்டுணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்ததொத்தார். ஒரு பாட்டு ரத்தின மாதிரி அழிச்சிருக்கு. கூட்டமுற்று இருந்த வீரர் குறித்ததோர் பொருட்கு முன்னால் ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும் இயைந்தது ஒத்தார். தவமும் முயற்சியும் ஒன்றாக சேர்ந்ததை போல மீட்டும் வாழ் அரக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்க கேட்டு உணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தது ஒத்தார். ரெண்டு ஓம சொல்றாரு. கூட்டமொத்து இருந்த வீரர் நட்பாக கூடியிருந்த அந்த வீரர்கள் குறித்ததோர் பொருட்கு தாங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பதற்காக முன்னால் ஈட்டிய தவம் முன்பு செய்ய தவம் பிறகு முயற்சி தவமும் இருக்கணும் முயற்சியும் இருக்கணும். தவம் முயல்வோர் முயற்சியே இருக்கிறார். முயற்சி இணைந்ததை ஒத்தார். மீட்டும் மேலும் வாழ் அரக்கர் என்னும் தீவினை வாழ் போல கொடிய அரக்கர்களுடைய தீவினை வேரோடு அழிக்க வேரின் வாங்க கேட்டு உணர் கல்வியோடு. அது கல்வி என்பது கற்று கேட்டு உணரப்படுவது, ஞானம் என்பது தானாவே உண்டாகும். கேட்டுணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தது. கல்வியும் ஞானமும் ஒன்றாக கிடைத்தது போல. கல்வி வேறு ஞானம் வேறு அப்படிங்கிறத விஸ்டம்ங்கிறது வேற, நாலேஜுங்கிறது வேற. ஞானமும் கல்வியும் கிடைத்தது ஒன்று சேர்ந்தது போல். அது எதுக்காகனா வாழறக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்குவதற்காக. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் தேவாரக்கலாம். அதில் ரெண்டு சொல்றாங்க, ஞானமும் கல்வியும். ஆயதோர் அமைதியின் கண் அருக்கன் செய் அரசை நோக்கி தீவினை தீய நோற்றார் எண்ணின் யார் செல்வ நின்னை நாயகம் உலகுக்கெல்லாம் என்னலாம் நலமிக்கோயை மெய்யினன் விதியே நல்கின் மேவலா காது என் என்றான். ஆயதோர் அமைதியின் கண் அருக்கன் செய் அரசை நோக்கி தீவினை தீய நோற்றார் எண்ணின் யார் செல்வ நின்னை நாயகம் உலகுக்கெல்லாம் என்னலாம் நலமிக்கோயை மேயின விதியே நல்கின் மேவலாகாது என் என்றான். அவதோர் அவதியின்கண். அவதியினா அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அமைதியின்கண் இதுல பாடல்கள் அதே பொருள்தான். இவ்வாறு கூடியிருந்த அந்த சமயத்திலே அருக்கன்னா சூரியன், அர்க்கன் அருக்கன் சூரிய முதல்வனான அரசை அரசனாகிய ராமன் தீவினை தீய நோற்றார் எண்ணின் யார் செல்வ. இந்த தீவினை தீய தீவினைகளெல்லாம் தீருமாறு தீர்ந்து போகுமாறு என்னை போன்று தவம் செய்தவர்கள் யார்? நின்னை உன்னை நாயகம் உலகுக்கெல்லாம் என்னலாம் நலம் மிக்கோன். இந்த உலகுக்கெல்லாம் தலைவன் ஜெகநாதன் நாயகம் உலகுக்கெல்லாம் என்னெல்லாம் நலமிக்கோன் பேர்பட்ட நற்குணங்களை கொண்ட உன்னை உன்னை நான் வந்து அடைந்தேன். நல்கின் மேவலாகாது என் என்றார். பேர்பட்ட எனக்கு விதியே நல்கி விதியே எனக்கு கொடுத்து விட்டதானா? விதியே எனக்கு ஆமா விதியே என்னை இப்படி கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்றார். மேவலாகாதது என் நடக்காதது இனிமே என்ன இருக்கு? மையறு தவத்தின் வந்த சவரியும் மலையில் நீ வந்து எய்தினை இருந்த தன்மை இயம்பினள் யாங்கள் உற்ற கையறு துயர நின்னால் கடப்பது கருதி வந்தேன் ஐயனிற் தீரும் என்ன அரிக்குலத்தரசன் சொல்லுவான். இது ராமன் சொல். மையறு தவத்தின் வந்த சவரி இம்மலையில் நீ வந்து எய்தினை இருந்த தன்மை இயம்பின. குற்றமற்ற தவத்தின் வந்த சவரி இந்த மலையிலே நீ வந்து இருக்கின்ற தன்மையை இயம்பின கூறினாள். யாங்கள் உற்ற
கையறு துயரம் இன்னால் கடப்பது கருதி வந்தேன். கையறு துயரம் எங்களுக்கு உண்டாகிய மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய துன்பம் இன்னால் கடப்பது. செய்கை இல்லாம போய் வருந்தக்கூடிய கை இல்லாம கையறு நிலைன்னு சொல்றாங்க இல்லையா, செய்கையிட்டு போகுது. இனிமே நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் துன்பம். கையறு துயரம் உன்னால் கடப்பது கருதி, உன்னாலே கடப்பதை கருதி தேம். உன்னை துணை தேடி வந்திருக்கேன்னு எவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லலாம். ஏன்னா உன்னால் கடப்பது கருதி வந்தேன். ஐய நிற்தீரும் என்று இங்கு வந்தோம். என்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் என்ன இப்படி ராமன் சொன்ன அரிக்குலத்தரசன் சொல்லுவான். அவர் சொன்னது என்ன, இவனுடைய ரியாக்ஷன் என்ன, இவன் என்ன சொல்ல போறான் அதை பாருங்க. அதை ராமர் எப்படி மேற்கொள்றான் அப்படிங்கிறத பாருங்க.